இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை பலியாக கொடுத்து எங்களை மீட்டெடுத்தவரே, உம்முடைய உயிரை எங்களுக்காக தியாகம் செய்து நிலையான வாழ்வை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற மேலான கிருபைக்காகவும், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நாங்கள் நல்லதை செய்து உம்மோடு இருந்து வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார் என்று கூறுகிறது. இயேசுநாதர் நமக்காக சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நிலையான வாழ்வை கொடுத்திருக்கின்றார். நாம் அதை உணர்ந்து நல்லவர்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் விதைப்பவர் ஊமையை பற்றி பார்க்கின்றோம். இதோ, உலகில் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், தீய நாட்டங்களினால் நாம் நம் வாழ்க்கையை அழித்து விடாமல் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பவர்கள் என்று கூறுகிறது. இதோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பயனளிக்கின்ற மக்களாக வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.